கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். We lovingly greet each and every one of you in the priceless name of our Lord and Savior Jesus Christ. எண்ணாகம புஸ்தகத்தின் தியானங்களின் மூலமாக இந்த தபசு காலங்களிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். And we are extremely delighted to meet you during this Lenten season through the devotion of the book of Numbers. கடந்த வாரங்களில் கொடுத்த வேத தியானங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். And we believe that the devotions that we have given you in the earlier weeks would have much use unto you. இந்த தொடர் தியானங்களை நீங்கள் பார்த்து தேவனுடைய வார்த்தையிலே வளருவதற்காக நாங்கள் உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். And we lovingly wish that each and every one of you would grow continuously in the Lord as you listen to this continuous devotion. எண்ணாகம புஸ்தகத்தை தொடர்ந்து படிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். We lovingly request you to continuously read the book of Numbers. இன்றைய தியானத்திற்கு நாம் எண்ணாகமம் 25ஆம் அதிகாரம் முதல் 27ஆம் அதிகாரங்களில் உள்ள காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். And today for our devotion we are about to see from Numbers chapter 25 and we are to learn till chapter 27. இந்த பிலேயாமினுடைய வார்த்தைகளுக்கு பிறகு இஸ்ரவேல் மக்கள் விக்கிரகங்களை தொழுது கொள்ளுகிறார்கள். அந்நிய ஜாதி பெண்களை அவர்கள் வேசித்தனம் பண்ணி விபச்சாரம் பண்ணி அவர்களை மணந்து கொள்ளுகிறார்கள் என்கிற காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். And here after the words of Balaam we see that the children of Israel start to worship idols and they start to commit adultery and fornication with the daughters of Moab and begin to marry them. எண்ணாகமம் 25ஆம் அதிகாரம் 3வது வசனம். Numbers chapter 25 and verse 3. இப்படி இஸ்ரவேலர் பாகால் பேயோரை பற்றி கொண்டார்கள். அதனால் இஸ்ரவேலர் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டது. And Israel joined himself unto Baal Peor, and the anger of the Lord was kindled against Israel. இங்கே வாசிக்கிறோம், இஸ்ரவேலர் பாகால் பேயோரை போய் வணங்குகிறார்கள். And here we see that the children of Israel begin to worship Baal Peor. அதனால் இஸ்ரவேலர் மேல் கர்த்தருடைய கோபம் வருகிறதாக நாம் இங்கே வாசிக்கிறோம். And so here we read that the anger of the Lord was kindled against the children of Israel. என்ன நடந்தது? So what happened here? இஸ்ரவேல் மக்கள் மோவாபிய ஸ்திரீகளை அவர்கள் இச்சித்து தெரிந்து கொள்கிறார்கள். The children of Israel lust after the women of Moab and they choose them. அவர்கள் இப்படி செய்ததற்கு என்ன காரணம்? And what is the reason for them to behave such a manner? அதாவது பிலேயாமுக்கு ஒரு விஷயம் புரிந்தது. Balaam understood a particular thing. இவர்களை எந்த வகையிலும் ஜெயிக்க முடியாது என்று சொல்லி. And he understood that he can never gain victory over them in any manner. இவன் மோவாபிய ராஜாவினிடத்திலே ஒரு விஷயங்களை சொல்லும் பொழுது அதுல ஒரு சிறிய தகவலை உள்ளே வைத்து இவன் சொல்லுகிறான். And when he says certain things to the king of Moab, there he keeps a small information in it and shares it with the king of Moab. எண்ணாகமம் 23ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கலாம். Let us read Numbers chapter 23 and verse 7. அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து மோவாபின் ராஜாவாகிய பாலாக் என்பவனை கிழக்கு மலையிலுள்ள ஆராமிலிருந்து வரவழைத்து, நீ வந்து எனக்காக யாக்கோபை சபிக்க வேண்டும், நீ வந்து இஸ்ரவேலை வெறுத்து விட வேண்டும் என்று சொன்னான். And he took up his parable and said, Balak the king of Moab had brought me from Aram out of the mountains of the east, saying, Come, curse me, Jacob, and come, defy Israel. நீ வந்து என்னை யாக்கோபை சபிக்க வேண்டும், இஸ்ரவேலை வெறுக்க வேண்டும் என்று சொல்லி நீ என்னிடத்திலே சொல்லுகிறாய். You tell me that I need to curse Jacob and defy Israel. அடுத்தது இந்த இஸ்ரவேல் மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்கிற விஷயத்தை அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். Next he begins to tell what kind of a people are the children of Israel. 8வது வசனத்திலே சொல்லுகிறார், தேவனால் சபிக்கப்படாதவர்கள் அவர்கள். And in verse 8 he says, they are not cursed by God. கர்த்தரால் வெறுக்கப்படாதவர்கள் அவர்கள். And they are not defied by God. அடுத்து 9வது வசனத்தில் அவர் சொல்லுவதை கவனியுங்கள். And see what he says in verse 9. கன்மலை உச்சியிலிருந்து நான் அவனை பார்க்கிறேன்.
And from the top of the rocks I see him. குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். And from the hills I behold him. அடுத்து சொல்ல வருவதுதான் அடிக்கோடிட வேண்டிய வார்த்தைகள். And the words that he says next are words which are to be underlined. அந்த ஜனங்கள் ஜாதிகளோடே கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். Lo, the people shall dwell alone and shall not be reckoned among the nations. இதற்கு ஒரு பெயர் உண்டு. And they have a name for this. பரிசுத்தம். Holiness. வேறு பிரிக்கப்பட்டவர்கள். And being set apart. மற்ற புறஜாதிகளோடே கலவாதவர்கள். And they would not mingle along with the Gentiles. தனியாக வாசமாயிருப்பவர்கள். And they are people who dwell alone. இந்த செய்தி ஒரு க்ளூ போல யாருக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் பாலாக் அரசனுக்கு கிடைக்கிறது. And Balak gets this news as a clue. அடுத்தது அவர் சொல்லுகிறார், யாக்கோபையோ அவனுடைய ஜனங்களையோ எண்ணவே முடியாது என்று சொல்லுகிறார். And next he says we can never count the number of Jacob or his children. இப்ப இவர் கொடுத்த க்ளூ என்ன? So what is the clue that he gave? இவர்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசம் பண்ணுகிறவர்கள். And they are people who dwell alone and they do not mingle among the nations. இவர்களை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு வழிதான் உண்டு. And if you want to gain victory over them, there is just only one way. இவர்களை ஜாதிகளோடு மற்ற ஜாதிகளோடு கலக்க விட்டால் இவர்களை நீ ஜெயித்து விடலாம். If you allow them to mingle with other nations, then you can gain victory over them. இப்ப நீங்க பாருங்க 25ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசியுங்கள். Now let us read Numbers chapter 25 verses 1 and 2. இஸ்ரவேல் சித்தீமிலே தங்கி இருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோடே வேசித்தனம் பண்ணத் தொடங்கினார்கள். அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். And Israel abode in Shittim, and the people began to commit whoredom with the daughters of Moab. And they called the people unto the sacrifices of their gods, and the people did eat and bowed down to their gods. முதல் 2 வசனங்களிலே ஒரு பெரிய சம்பவமே அடங்கி இருக்கிறது. And in the first 2 verses a big incident itself is included. இஸ்ரவேலர்கள் சித்தீமிலே தங்கி இருக்கிறார்கள். The children of Israel are in Shittim. என்ன நடைபெற்றது? So what happened? இந்த மோவாபியனுடைய ஸ்திரீகள் இவர்களோடு கூட சிநேகிதம் பண்ணிக்கொள்ளுகிறார்கள். And the daughters of Moab get into affinity with them. லிட்டரலா சொல்லணும்னு சொன்னா ஏதோ ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பத்தை இவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள் இவர்களோடு கூட வேசித்தனம் பண்ணுவதற்கு. Actually what they did was they made an opportunity for them or gave a chance for them to commit adultery with them. ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசம் பண்ண வேண்டிய இந்த ஜனம் இந்த மோவாபியர்களோடு கூட கலப்பதற்கு இவர்கள் ஆயத்தமாகி விட்டார்கள். And this nation who is to dwell alone and who are not supposed to mingle with other nations, they are ready to accept Moab. இப்ப நீங்க இங்க பாத்தீங்கன்னு சொன்னா adultery நடக்குது, idolatry நடக்கிறது. And here adultery and idolatry takes place. இவர்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னு சொன்னா 2 பேருமே அந்த மோவாபியர்களோடு இவர்கள் ரொம்ப சிநேகமாகி விட்டார்கள். Now they are with much affinity with the Moabites. இப்பொழுது இந்த மோவாபியர்கள் அவர்களுடைய கடவுள்களுக்கு பலி செலுத்தி விட்டு விருந்து உண்ணுவதற்காக கூப்பிடுகிறார்கள். Now the Moabites offer their sacrifices unto their gods and ask these people to come and eat along with them. அப்ப இவர்கள் போய் விருந்து சாப்பிட்டது மட்டுமல்ல அந்த கடவுள்களையும் வணங்கி கொண்டு அங்கே இருக்கிறார்கள். And these people not only did eat the food but they also bowed down to their gods and they stayed back. என்ன நடந்தது? கர்த்தருடைய கோபம் கர்த்தருடைய வாதை திரும்பவுமாக இந்த ஜனங்கள் மேலே வர ஆரம்பிக்கிறது. So once again the anger of the Lord was kindled against them and the plague came into the camp. இப்ப என்ன நடந்தது என்று சொல்லி கேட்டால் ஒருவன் மீதியானிய ஸ்திரியை அழைத்து கொண்டு வருகிறான். Now what happened was a man brings a Midianite woman. அவளோடு கூட இச்சையிலே வேசித்தனத்திலே ஈடுபடுகிறான். And he involves with her in adultery. இப்பொழுது ஆசாரியனுடைய மகன் அதாவது ஆரோனுடைய சந்ததியில ஒருவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் அவனை ஈட்டியோடு உருவ குத்தி
அதன் மூலமாக கர்த்தருடைய வாதையை அங்கே நிறுத்துகிறான் என்பதை நாம் அறிகிறோம். Now we see that one of the sons of Aaron, who is one of the generations of Aaron, who is Phinehas, he became very angry and he kills these men and women with a spear, and he stops the plague. இங்கே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மோசே கொஞ்சம் வயதாயிடுச்சு. ஆரோனுடைய பேரன் பினகாஸ் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறான். Now Moses has become old, so Phinehas, the grandson of Aaron, puts up this task upon himself. இங்கே நடந்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, வாதை வருகிறது, வாதையினால் அநேகர் மரிக்கிறார்கள். And the plague comes and many people died because of the plague. இது இந்த பழைய தலைமுறை, அதாவது முதல் தலைமுறையினுடைய கடைசி சந்ததி என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். And we know this is the last generation or the first set of group which came from the land of Egypt. கர்த்தர் என்ன செய்தார்? And what did the Lord do? கர்த்தருக்காக வைராக்கியமாய் எழும்பின பினாகாசோடு கூட சமாதான உடன்படிக்கை ஏற்படுத்தப்படுகிறது. And a covenant of peace was made with Phinehas, who was zealous for the Lord. வெரித் ஷலோம். Verit shalom. சமாதான உடன்படிக்கை. Covenant of peace. அடுத்தது கர்த்தர் சொல்லுகிறார், நித்திய ஆசாரிய பட்டத்திற்குரிய உடன்படிக்கையும் உண்டாயிருக்கும் அவனுக்கு என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். Then the Lord says the eternal priesthood would be given unto him. இங்கே 24,000 பேர் மரிப்பதாக நாம் வாசிக்கிறோம். Here we read that 24,000 people have died. இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், வனாந்தரத்திலேயே முதல் சந்ததி அழியும் என்று சொல்லி கர்த்தர் சொன்ன வார்த்தையினுடைய நிறைவேற்றத்தை நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள். Here we can see the fulfillment that the Lord said that the first generation would die in the wilderness. இங்கே சகல சம்பவங்களும் இங்கே நடந்து முடிகிறது. Now all the incidents take place here. இங்கே நாம் ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். And here we have to understand one thing very clearly. பிசாசு வஞ்சகம் உள்ளவன். And Satan is very cunning. அவன் தந்திரமான வார்த்தைகளை உபயோகப்படுத்துவான். And he would use cunning words. சிநேகிதனை போல நம்மிடத்துல நடிப்பான். And he will act as though he is our friend. நம்முடைய உண்மையான சிநேகிதர் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மட்டுமே. And our real friend is our Lord Jesus Christ alone. பிசாசினுடைய வஞ்சகமான வார்த்தைகளை நாம் கேட்டு சோரம் போய்விட்டால் அழிவு நிச்சயம். And when we give ear to the narrowing words or the enticing words of Satan and go astray, then surely we would be destroyed. இன்றைக்கு சபையிலே கர்த்தர் யாரை எதிர்பார்க்கிறார்? And in the church, whom does God expect? தேவனுக்காக வைராக்கியமாய் எழும்பின பினகாசுகளை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். And is God seeking for Phinehas who is zealous for him? அடுத்தபடியாக அப்படிப்பட்ட பினகாசுகளோடு சமாதான உடன்படிக்கை ஏற்படுத்துவதற்கும் ஆண்டவர் ஆயத்தமாய் இருக்கிறார். And next, God is ready to make a covenant of peace with those Phinehas. நீங்களும் நானும் ஏன் ஆண்டவருக்காக வைராக்கியம் காண்பித்த பினகாசுகளை போல மாறக்கூடாது? Why not you and I become like this zealous Phinehas unto the Lord? ஜனங்கள் மரிக்கிறார்கள். The people die. வாதை நின்று விடுகிறது. And the plague is stopped. வாதையை நிறுத்தினதற்கான செயலில் ஈடுபட்டவர் பினகாஸ். And Phinehas is the person who worked for the plague to be stopped. இப்போ அடுத்தது 26ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் இரண்டாவது முறையாக கணக்கெடுப்பு நடத்த சொல்லுகிறார். And in Numbers chapter 26, the Lord once again tells that the children of Israel are to be numbered. இந்த கணக்கெடுப்பு எதற்காக? Why do they need this numbering? நீங்கள் இந்த கணக்கெடுப்பை நீங்கள் பார்க்கும் பொழுது இவர்கள் இரண்டாவது தலைமுறையினருடைய கணக்கெடுப்பு. And this is the census of the second generation. 26ஆம் அதிகாரம் 51வது வசனத்திலே இவர்களுடைய மொத்த எண்ணிக்கை எவ்வளவு என்பதை நாம் பார்க்கிறோம். And in chapter 26 and verse 51 we can find out the total number of the children of Israel. இஸ்ரவேல் புத்திரரில் எண்ணப்பட்டவர்கள் 6,01,730 பேராயிருந்தார்கள். These were the number of the children of Israel, 600,000,1730. 6,01,736 பேர் என்கிற
ஒரு தெளிவான கணக்கு இங்கே கொடுக்கப்படுகிறது. Here a clear calculation says that there were 6,01,736 persons. இந்த அதிகாரத்தில் இருக்கிற இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? And do you know what is the other thing that is present in this chapter? மோசேயினுடைய அப்பா பேரும் அம்மா பேரும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. Here the name of father and mother's name of Moses is mentioned. 26ஆம் அதிகாரம் 59வது வசனம். Numbers chapter 26 and verse 59. அம்ராமினுடைய மனைவிக்கு யோகேபேத் என்று பெயர். அவள் எகிப்திலே லேவிக்கு பிறந்த குமாரத்தி. அவள் அம்ராமுக்கு ஆரோனையும் மோசேயையும் அவர்கள் சகோதரியான மிரியாமையும் பெற்றாள். And the name of Amram's wife was Jochebed, the daughter of Levi, whom her mother bare to Levi in Egypt, and she bare unto Amram Aaron and Moses and Miriam their sister. இங்கே நாம் என்ன கண்டுபிடிக்கிறோம்? Here what do we find? மிஸ்டர் ஏ மோசஸ். Mr. A. Moses. ஆமோஸ் கிடையாது, ஏ இனிஷியல். It is not Amos, but it is A initial. ஏ மோசஸ். A. Moses. அப்படின்னு என்ன? So what does it mean? மோசஸினுடைய அப்பா பேர் அம்ராம். And the father's name of Moses was Amram. மோசஸினுடைய அம்மா பேர் யோகேபேத். And the mother's name of Moses was Jochebed. குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். And please mark it. அம்ராம் யோகேபேத். Amram Jochebed. அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் தான் ஆரோன், மோசே, மிரியாம். And the children born unto them are Aaron, Moses and Miriam. ஓகே, கர்த்தர் இங்கே இரண்டாவது தலைமுறையினரை கணக்கெடுக்க சொல்லுகிறார். And here the Lord tells him to number the second generation. இந்த கணக்கெடுக்க சொல்லி கணக்கு நம்பர் தெரிந்தவுடனே கர்த்தர் சொல்லுகிற விஷயம் என்ன? As soon as they take the number of them, as soon as God finds out their number, what does He tell them to do? 53வது வசனத்தை வாசியுங்கள். Let us read verse 53. இவர்களுடைய பெயர்களின் லக்கத்திற்கு தக்கதாய் தேசம் இவர்களுக்கு சுதந்திரமாக பங்கிடப்பட வேண்டும். Unto these the land shall be divided for an inheritance according to the number of names. இந்த இரண்டாவது தலைமுறையினரை கணக்கெடுப்பதனுடைய நோக்கம் என்ன? So what is the reason for him to number the second generation? வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திற்குள்ளாக இவர்கள் நுழைந்து அங்கிருக்கிற மக்களை விரட்டி அடிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக. And the reason for it is they should go and inherit the land and chase away the people who are occupying the land of inheritance. அடுத்தபடியாக அவர்கள் தேசத்தில் நுழைவதற்கு முன்பே நிலத்தை பிரிக்க ஆண்டவர் இங்கே மக்கள் தொகை கணக்கெடுப்பை பயன்படுத்துகிறார். And even before they could enter the land of inheritance, our God uses this census for the land to be divided among them as an inheritance. எப்படி ஆண்டவருடைய ஃபியூச்சர் பிளான் எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? See how beautiful the future plan of God is. கர்த்தர் மோசேயினிடத்தில் என்ன சொல்லுகிறார்? And what did the Lord say unto Moses? இவர்களுடைய பெயர்களின் லக்கத்திற்கு தக்கதாய் தேசம் இவர்களுக்கு சுதந்திரமாக பங்கிடப்பட வேண்டும். Unto these the land shall be divided for an inheritance according to the number of names. நம்முடைய பெயர்கள் சொல்லப்படும் பொழுதே, நாம் எண்ணப்படும் பொழுதே நமக்கான சுதந்திரத்தை ஆண்டவர் ஏற்கனவே தீர்மானித்து விட்டார். When our name is said and when we are numbered, the Lord has already decided what is our inheritance. நாம் மக்கள் தொகை கணக்கெடுப்பிலே ஆண்டவரால் எண்ணப்படும் பொழுது நமக்கான ஆசீர்வாதம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. And when our Lord counted us in the census, the inheritance for us has already been allotted or decided by God. நாம் இனிமேல் சுதந்தரிக்க போவதில்லை. And we are not going to inherit it in the future. ஏற்கனவே பெயர் எண்ணப்படும் பொழுதே நாம் சுதந்தரித்து விட்டோம். And already when our names were numbered, we have inherited it. ஆகையினால நம்முடைய சுதந்திரத்தை இனிமேல் நாம் எண்ண வேண்டியதுதான். சுதந்திரத்திற்காக சுதந்திரத்தை நாம் நினைக்க வேண்டியவர்களாகத்தான் நாம் இருக்கிறோம். So hereafter we ought to only think about our inheritance.
ஆகினாலும் நாம் அதை குறித்து நாம் பயப்பட வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. So there is no need for us to be afraid of it. கர்த்தருடைய வாக்கு பண்ணப்பட்ட சுதந்திரத்திற்காய் நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். And we have to give thanks unto God because of the inheritance which He has promised unto us. இப்பொழுது இந்த இடத்திலே இன்னொரு சம்பவம் நடைபெறுகிறது. And here another incidents take place. மோசேயினுடைய தலைமைத்துவம் யோசுவாவிற்கு மாற்றப்படுகிற ஒரு விஷயம். And the leadership of Moses is being changed unto Joshua. என்னாகும் 27ஆம் அதிகாரம் 18வது வசனம் முதல் 20வது வசனம் வரை வாசிக்க கேட்கலாம். Let us hear Numbers chapter 27 from verses 18 to 20. கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து அவனை ஆசாரியனாகிய எலெயாசாருக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நிறுத்தி அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவனுக்கு கட்டளை கொடுத்து இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படியும்படிக்கு உன் கணத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடு. And the Lord said unto Moses, Take thee Joshua the son of Nun, a man in whom is the Spirit, and lay thine hand upon him, and set him before Eleazar the priest, and before all the congregation, and give him a charge in their sight, and thou shalt put some of thine honor upon him, that all the congregation of the children of Israel may be obedient. கர்த்தர் மோசேயினுடைய தலைமைத்துவத்தை யோசுவாவினுடைய தலைமைத்துவத்திற்கு மாற்றுகிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். Here you can find that the Lord changes the leadership from Moses unto Joshua. ஆரம்பத்திலிருந்தே கர்த்தர் யோசுவாவை மோசேயின் கூடவே இருக்கும்படி ஆண்டவர் சொல்லுகிறார். மோசேயினிடத்திலிருந்து யோசுவா கற்றுக்கொள்ளுகிறார். And from the beginning the Lord instructs Joshua to be along with Moses, and Joshua learns from Moses. அதாவது செகண்ட் லெவல் லீடர் என்பது ஒவ்வொரு திருச்சபைக்கும் கட்டாய தேவையாய் இருக்கிறது. And the second level leader is a necessity for all the churches. அப்பொழுது அதாவது அந்த தலைவர் மரித்தால் அடுத்து அந்த ஜனங்கள் அந்த தலைவரை பின்பற்றுவதற்கு அது வாய்ப்பாய் இருக்கும். So when the first level leader, when he passes away, it will be easy for the people to follow the second leader. எலியா ஒரு எலிசாவை காண்பித்தாரே. And Elijah identified and showed us Elisha. மோசே ஒரு யோசுவாவை காண்பித்தாரே. And Moses showed at Joshua. இயேசு சீஷர்களை காண்பித்தாரே. And Jesus showed us the disciples. பவுல் தீமோத்தேயுவை காண்பித்தாரே. And Paul showed the Timothy. ஆனால் இன்றைக்கு திருச்சபையில் இருக்கிற அநேக ஊழியர்கள் இரண்டாம் தலைவர் இவர்தான் என்பதை அடையாளம் காட்ட தவறுகிற ஒரே காரணத்தினாலே பெரிய குழப்பங்கள் ஏற்படுகின்றன. And because today the leaders of the church fail to show us the second generation leader, we can see much problems arising in the church. அவர்கள் இருக்கும் வரைக்கும் அவர்கள்தான், அவர்களை மிஞ்சி யாருமே இருக்கக்கூடாது என்கிறதான மனப்பக்குவத்திலே செயல்படுகிற தலைவர்களாலேயே திருச்சபை சீரழிந்து கொண்டிருக்கின்றது. And because the leaders of the church think that till they are alive, only they should be the leaders and they should not allow anybody else to come near them. And because of this attitude, we see a downfall in the church. மக்கள் என்னை தவிர வேற யாரையும் அவர்கள் நோக்கக்கூடாது, என்னை தவிர வேற யாரையும் மக்கள் பார்க்கக்கூடாது என்கிறதான மனப்பக்குவத்திலே இன்றைக்கு தலைவர்கள் இருக்கிறார்கள். Today the leaders are in the mindset that the people should never look at others other than them as their leaders. இங்கே கர்த்தருடைய வார்த்தை மோசேக்கு தெளிவாக சொல்லப்படுகிறது. Here the word of God is clearly specified unto Moses. ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வை. And the Lord said unto Moses, Take thee Joshua the son of Nun, a man in whom is the Spirit, and lay thine hand upon him.
அவனை ஆசாரியனாகிய எலெயாசாருக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நிறுத்தி அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவனுக்கு கட்டளை கொடு. And set him before Eleazar the priest and before all the congregation, and give him a charge in their sight. அடுத்தது இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படியும்படிக்கு உன் கனத்திலே கொஞ்சம் அவனுக்கு கொடு. And thou shalt put some of thine honor upon him, that all the congregation of the children of Israel may be obedient. மனிதர்களுடைய பார்வையிலே யோசுவா தகுதி உள்ளவராய் காணப்படுவாரா? And in the eyes of the people, would Joshua be a worthy person? மனிதர்கள் தேர்வு செய்திருந்தால் யோசுவாவை தேர்வு செய்வார்களா? If the people would have chosen, would they have chosen Joshua? இதுவரைக்கும் ஜனங்களை வழிநடத்தினவர்கள் யார் என்று சொன்னால் மோசேயும் ஆரோனும். Until now it was Moses and Aaron who led the people of God. மோசேயும் ஆரோனும் யார்? Who was Moses and Aaron? லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். And they were from the tribe of Levi. யோசுவா யார்? Who is Joshua? யோசேப்பினுடைய ஒரு மகன் எப்ராயிம், அந்த கோத்திரத்திலே வந்தவர் யோசுவா. And Joshua came from the tribe of Ephraim, which was one of the sons of Joseph. அதாவது சரீர பிரகாரமான பிறப்பிலே புறஜாதி, that is, physically his birth was of a Gentile. ஆவிக்குரிய ரீதியிலே யாக்கோபு எப்பிராயிமை தன்னுடைய பிள்ளையாக தத்தெடுத்துக் கொண்டபடியினாலே யூத குடும்பத்திலே அவர் தத்தெடுக்கப்பட்ட யூதன். And spiritually, since Jacob adopted Ephraim into the family of Israel, so spiritually he is a Jew. நிச்சயமாக அவன் மக்கள் தெரிந்தெடுப்பார்கள் என்று சொன்னால் அவனை தெரிந்தெடுத்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. And if the people had the opportunity to choose, they would never have chosen Joshua. மக்களுடைய வாய்ப்பு முதலாவது லேவி கோத்திரத்தை தான் நோக்கி இருப்பார்கள் மோசேக்கு பிறகு. And after Moses, the children of Israel would be surely looking from the tribe of Levi. அப்படி தவறி இருந்தால் லேவி கோத்திரத்திற்கு பதிலாக தங்களை வழிநடத்துவதற்கு யூதா கோத்திரத்தில் ஒருவனை அவர்கள் தெரிந்தெடுத்திருப்பார்கள். And if they have missed in that, then after the tribe of Levi, they would have chosen somebody to lead them from the tribe of Judah. அதற்கு அடுத்த வரிசையிலே நிற்கக்கூடிய கோத்திரமாய் இருந்தால் முதல் பிறந்த ரூபனுடைய கோத்திரத்திலே அவர்கள் ஆட்களை தெரிந்தெடுத்திருப்பார்கள். And if they could have missed even there, then they would have chosen somebody from the firstborn tribe, that is of Reuben. முதல் வாய்ப்பாக லேவி கோத்திரத்திற்கும், and the first choice would have been to the tribe of Levi. அங்கே கண்டுபிடிக்க முடியாவிட்டால் யூதா கோத்திரத்திலும், and if they were not able to find a leader there, then the tribe of Judah. யூதா கோத்திரத்தில் முடியாவிட்டால் ரூபன் கோத்திரத்திலே, and if they were not able to find in the tribe of Judah, then from the tribe of Reuben. நிச்சயமாக மக்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் எப்பிராயிம் என்கிறதான யாருடைய மனதிலும் ஞாபகமே வராத ஒரு கோத்திரத்திலே இவர்கள் தலைவனை தேடவோ கண்டுபிடிக்கவோ தேர்ந்தெடுத்திருக்கவோ வாய்ப்பே இல்லை. And there is no chance for the people to choose a leader from the tribe of Ephraim, which was forgotten and which was not in the minds of the people. கோத்திரத்திலும் அவன் தகுதி இல்லை, and even in his tribe he was not worthy. பிறப்பிலும் அவன் யூதன் இல்லை, and by his birth he is not a Jew. தகுதி இல்லாத கோத்திரமும் பிறப்பால யூதன் இல்லாதவனும் ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்படுகிறான், மக்களால் தெரிந்தெடுக்கப்படவில்லை. and he who was not born physically as a Jew, and he is not worthy because of his tribe, he was not chosen by the people. மக்களுடைய பார்வையிலே தகுதி என்று நினைப்பவர்கள் தகுதி இல்லாமல் போய்விடுகிறார்கள். மக்களுடைய பார்வையிலே தகுதி இல்லாதவர்கள் தேவனுடைய பார்வையிலே தகுதியானவர்களாக மாறிவிடுகிறார்கள். and those who are considered worthy in the eyes of the people, they lose their worthiness in the eyes of God, and those who are considered as unworthy in the eyes of the people, they become worthy in the eyes of God. மக்களுடைய பார்வையிலே தகுதியானவர்களாக நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி நினைப்பதை விட தேவனுடைய பார்வையில நான் தகுதியுள்ளவனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நினைப்பது எவ்வளவு சிறந்தது என்பதை நீங்கள் இப்பொழுது யோசித்து பாருங்கள். Now you think how important it is
to be found worthy in the eyes of God rather than to be found worthy in the eyes of men. இந்த விஷயத்தை பொறுத்தவரை லேவி கோத்திரத்தில் மட்டுமல்ல, எப்ராயிம் கோத்திரத்திலே யாருமே சிந்திக்காத ஒரு கோத்திரத்திலிருந்து கூட கர்த்தரால் ஒரு தலைவனை கண்டுபிடிக்க முடியும், அவனை தகுதிப்படுத்த முடியும், அவனை எழுப்பிவிட முடியும். And by this we can know and understand that God is able to bring up a leader from a tribe which never comes to the mind of the people, and he can make him worthy. நான் எங்கே பிறந்தேன், எப்படி பிறந்தேன், எந்த சூழ்நிலையில பிறந்தேன் என்பதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டும் என்கிற அவசியமே இல்லை. There is no need for you to worry about where I was born, how I was born, in which situation I was born in. என்னுடைய படிப்பு என்ன, என்னுடைய அந்தஸ்து என்ன, என்னுடைய அழகு என்ன, என்னுடைய பின்னணி என்ன என்பதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. And there is no need for you to worry about your education or your family status or the way you live. நான் இங்கே பிறந்திருந்தால் நன்றாய் இருந்திருக்குமே, நான் இங்கே படித்திருந்தால் நன்றாய் இருந்திருக்குமே என்கிறதான அந்த ஏக்கமும் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. And you don't have to have the craving, oh, it would have been better if I would have been born in this place or in that place. கர்த்தரால் தெரிந்தெடுத்திருக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதை பற்றித்தான் நீங்கள் ஒரே கவலைப்பட வேண்டிய விஷயம். And the only thing that you have to worry about is you should be chosen by God. லேவி கோத்திரத்தில் பிறந்தால் நன்றாய் இருந்திருக்குமே. It would have been better if I would have been born in the tribe of Levi. யூதா கோத்திரத்தில் பிறந்திருந்தால் நன்றாய் இருந்திருக்குமே. It would have been better if I would have been born in the tribe of Judah. அல்லது முதற்பலன் ஆகிய ரூபனுடைய கோத்திரத்தில் பிறந்திருந்தால் நன்றாய் இருந்திருக்குமே. Or it would have been better if I would have been born in Reuben the firstborn. எனக்கு அன்பான சகோதரரே, சகோதரிகளே, நீங்கள் கவலைப்படாதீர்கள். உங்களுடைய பிறப்பு எப்படி இருந்தாலும் எங்கே இருந்தாலும் கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை உயர்த்துவதற்கு, உங்களுக்கு தலைமை பொறுப்பை கொடுப்பதற்கு ஆண்டவர் போதுமானவர். And dearly beloved children of God, you do not have to worry about your birth, but if you are found worthy in the eyes of the Lord, that is enough for God to give you the leadership. கர்த்தருடைய கட்டளை என்ன? What is the commandment of the Lord? யோசுவாவை தெரிந்து கொள். Choose Joshua அவன் மேல் உன் கையை வை. and put your hand upon him. அவனை ஆசாரியனாக எலெயாசாருக்கு முன்பாக கொண்டு வா. And bring him before Eleazar the priest. அவனுக்கு ஜனங்கள் கீழ்ப்படிய வேண்டும். And the people should obey him. உன்னை எப்படி கனப்படுத்துகிறார்களோ அதே வகையிலே ஜனங்கள் யோசுவாவையும் கனப்படுத்துவதற்கு சொல் என்று சொல்லுகிறார். And God says to Moses, tell the people that they are to honor Joshua just like they honor you. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்குள் கொண்டு வரவில்லை. Moses did not bring the children of Israel into Canaan. யோசுவாவே இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்குள் கொண்டு வருகிறார். And it was only Joshua who brought the children of Israel into Canaan. மோசேயினுடைய பணி வேறு. And the job of Moses was different. யோசுவாவினுடைய பணி வேறு. And the job of Joshua is different. மோசேயை போல யோசுவாவினால் ஆசரிப்பு கூடாரத்திற்கு அருகாமையிலோ ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பரிசுத்த ஸ்தலத்திலோ போய் எந்த வேலையும் செய்ய முடியாது. And like Moses, Joshua cannot go near the tabernacle or enter into the most holy place in the tabernacle and do any work. மோசேயும் ஆரோனும் அண்ணன் தம்பிகள் அவர்கள் இருவரும் என்ன செய்ய முடியும் என்று சொன்னால் ஆசரிப்பு கூடாரத்தில் பலிகளை செலுத்த முடியும். ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அத்தனை காரியங்களிலும் அவர்களால் ஈடுபட முடியும். Moses and Aaron are brothers, so they can do all the sacrifices in the tabernacle. ஆரோன் செய்ய முடியாத வேலையை கூட மோசேயினால் செய்ய முடியும். And Moses can do the work even Aaron cannot do. ஆனால் ஆரோனும் மோசேயும் செய்த எந்த வேலையையும் யோசுவாவினால் செய்ய முடியாது, செய்ய தடைப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் அவர் லேவி கோத்திரத்தில் வரவில்லை. And because Joshua was not born in the tribe of Levi, he cannot do any work that Moses and Aaron did because he is prohibited from doing it. ஆனால் மோசேயும் ஆரோனும் செய்த பணி அந்த வனாந்தரத்திலே முடிவிற்கு வருகிறது. வேறொரு பணிக்கு இன்னொரு ஆளை ஆயத்தப்படுத்த வேண்டும். Now the work that Moses and Aaron did in the wilderness comes to an end. Now another person has to be prepared for another work. மோசே பாட்டுக்காரன். Moses is a singer. மோசே ஆசாரியன். He is a priest. மோசே ஜெபிக்கிறவன். And Moses is a prayerful man. மோசே மன்றாட்டு வீரன். And Moses is an intercessor. எகிப்திலிருந்து ஜனங்களை வெளியே கொண்டு வந்து மோவாபினுடைய எல்லைகள் வரைக்கும் கொண்டு வந்து ஜனங்களை விட்டு விட்டான்.
He brings the children of Israel from Egypt and he brings them till the border of Moab. கர்த்தர் மோசேயினிடத்தில் சொல்லுகிறார், பிஸ்காவின் கொடுமுடியிலே நீ மேலே ஏறி வா, அங்கே மோவாபினுடைய மலைகளில் ஒன்றிலே நான் உனக்கு முழு கானானையும் காண்பிக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். And the Lord says, you come up to the mountain and from there I will show you the land or where the children of Israel are about to inherit. ஆனால் அந்த தேசத்திற்குள்ளாக வழி நடத்துவதற்கு ஒரு யுத்த வீரனை நான் தேர்வு செய்திருக்கிறேன். But I have chosen a man of war to lead the people into the promised land. யோசுவா யார்? Who is Joshua? பாட்டுக்காரனா? Is he a psalmist? இல்லை. No. ஒருவேளை ஜனங்களுக்காக மன்றாடுகிறவனா? Or is he an intercessor for the people? அப்படியும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. And we don't even find him doing that. ஏதாவது அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவனா இருந்தானா? Or was he a man who did signs and wonders and miracles? அப்படியும் இல்லை. He is not to be found so. இல்லாவிட்டால் ஒரு போதக சமர்த்தனா? Or is he a good man who is able to teach and preach unto the people? அப்படியும் இருப்பதாக நான் கண்டுபிடிக்கவில்லை. I couldn't find any such thing regarding him. யோசுவா யார்? Who is Joshua? யெஷுவாவினுடைய மாதிரி. He is an example of Yeshua. யோசுவா, Yeshua, யெஷுவா. Yeshua. இரண்டு பேருக்கும் இல்ல ஒரு ஒற்றுமை என்ன? And what is one relativity among them? யோர்தானை கடந்து கானான் தேசத்திற்குள்ளாக இஸ்ரவேல் மக்களை கொண்டு போனவன் யோசுவா. And Joshua is the one who made the children of Israel cross the river Jordan and took them into the land of Canaan. சரியான பலமான யுத்த வீரன். And he is a mighty warrior. இஸ்ரவேலினுடைய அத்தனை ராஜாக்களையும் அழித்து, அங்கே குடியிருந்த ராஜாக்கள் எல்லாரும் அழித்து இஸ்ரவேல் தேசத்தை 12 கோத்திரங்களுக்கும் அழகாக பங்கு போட்டு கொடுத்த ஒரு பெரிய யுத்த வீரன் யோசுவா. And Joshua is a great mighty warrior because he killed all the kings who ruled the land of Israel and occupied it and gave it as an inheritance to all the children of Israel. யார் இந்த இயேசு? Who is this Jesus? அவரும் யோசுவாதான். He is also Joshua. அவரால் என்ன செய்ய முடியும்? And what can he do? பிரவாகித்து வருகிற யோர்தானை தடுத்து நிறுத்த முடியும். And he can stop the overflowing Jordan. எரிகோ போன்ற கோட்டைகளை நமக்காக உடைத்து எறிய முடியும். And he can break the walls of Jericho for us. இஸ்ரவேலை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற ராஜாக்களை, ராஜ்யங்களை அழித்து அவருடைய ராஜ்யத்தை அங்கே ஸ்தாபிக்க அவரால் முடியும். He can destroy the kings and the kingdom which rule in the land of Israel, and he can establish his kingdom. உங்களையும் என்னையும் இஸ்ரவேல் தேசத்திலே நாட்டி விடவும் அவரால் முடியும். And he can establish you and me in the land of Israel. அவர்தான் யெஷுவா. And he is Yeshua. அவர்தான் ஜாஷுவா. And he is Joshua. ஆண்டவர் யெஷுவாவினால் என்ன செய்ய முடியும் என்பதை ஏசாயா 61ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். And we read in Isaiah chapter 61 and verse 3 regarding what can be done by our Lord Yeshua. சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். To appoint unto them that mourn in Zion, to give unto them beauty for ashes, the oil of joy for mourning, the garment of praise for the spirit of heaviness, that they might be called trees of righteousness, the planting of the Lord, that he might be glorified. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? And what is said here? இயேசு கிறிஸ்து என்ன செய்வாராம்? And what would Jesus Christ do? நம்மை கொண்டு போய் சீயோனிலே நாட்டுவாராம். And he would take us and establish us or plant us in Zion. ஒரு மரத்தை நாட்டுவது போல நாட்டுவாராம். Just like he plants a tree, so would he plant us. அந்த மரத்திற்கு என்ன பெயர்? And what is the name of that tree? நீதியின் மரம்.
tree of righteousness. நீங்களும் நானும் நீதியின் மரங்களாக பரம கானானிலே நாட்டப்பட போகிறோம் நம்முடைய யெஷுவாவினால். And because of our Yeshua, you and I ought to be planted as trees of righteousness in heaven. ஒரு யுத்த வீரனாக போர்க்களத்தில் நின்று இஸ்ரவேல் ஜனங்களினுடைய இரண்டாவது தலைமுறையை நீதியின் விருட்சங்களாக நாட்டின ஒரு அற்புதமான ஒரு நபர்தான் யோசுவா. And Joshua is a wonderful warrior who took the children of Israel and planted them as trees of righteousness in the land of inheritance. அந்த யோசுவா கானானுக்குள்ளாக மக்களை கொண்டு வந்தது போல இந்த யெஷுவா உங்களையும் என்னையும் கானானுக்குள் கொண்டு வருவார். And just like that Joshua brought the children of Israel into the land of Canaan, this Yeshua will bring us to heaven. மோசே கானானுடைய எல்லைகளிலே தடுத்து நிறுத்தப்படுகிறார். And Moses is stopped in the borders of Canaan. கர்த்தர் மோசேயை ஜனங்களை கானானுக்குள் கொண்டு வருவதற்கு ஆண்டவர் அனுமதிக்கவில்லை. And God did not allow Moses to lead the children of Israel into the land of Canaan. ஏன் அனுமதிக்கவில்லை? Why he did not allow it? இயேசுதான் ஜனங்களை கானானுக்குள் கொண்டு வர வேண்டும் என்கிற நோக்கத்திற்காகவே கர்த்தர் யெஷுவா ஜாஷுவாவை ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். The people into the land of Canaan. So God did not allow Moses, but he allowed Yeshua, that is Joshua, to lead the people into the land of Canaan. ஆனால் மோசேயும் கானானுக்குள் வருகிறார். But Moses also comes into the land of Canaan. கொண்டு வந்தது யார்? And who is the one who brought him? Jesus. It was Jesus. இயேசு. Jesus. எப்படி மோசே கானானுக்குள் வந்தார்? How did Moses come into the land of Canaan? மறுரூபமலை. In the Mount of Transfiguration. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மறுரூபமாகிறார். And Jesus becomes transfigured. இயேசு கிறிஸ்துவோடு கூட எலியாவும் மோசேயும் அங்கே மறுரூபமாகி அங்கே காட்சி தருகிறார்கள். And along with Jesus you can find Moses and Elijah were seen transfigured. அந்த சமயத்தில் தான் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானதாக நாம் பார்க்கிறோம். And only during that time we see that a voice was heard from heaven. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். And this is my beloved son in whom I am well pleased, hear ye him. இப்பொழுது மோசே தாபோர் மலையிலே மறுரூப மலையிலே கானானுக்குள் வந்து விட்டார். கொண்டு வந்தது யெஷுவா. Now Moses comes to Mount Tabor, and it was Yeshua who brought him there. இவர் மனிதரால் நியமிக்கப்பட்டவர் அல்ல. And he was not appointed by man. இவர் நம்முடைய பிதாவாகிய தேவனால் நியமிக்கப்பட்டவர். And he was appointed by God our Father. ஒரு புதிய தலைவர் நமக்கு தேவையா? Do we need a new leader? அவர்தான் இயேசு. And he is Jesus. இந்த இயேசு என்ன செய்ய முடியும்? And what can this Jesus do? எப்படி ஒரு பினகாஸ் என்கிற ஆசாரியன் வாதைகளுக்கு எதிராக போரிட்டு வாதையை நிறுத்தினாரோ, மரணத்தை நிறுத்தினாரோ, அதை போல இயேசுவாகிய நம்முடைய ஆண்டவர் நமக்கு எதிராக வருகிறதான மரணம் போன்ற வாதைகளை போரிட்டு தடுத்து நிறுத்தி நம்மை கானானுக்குள் கொண்டு செல்ல முடியும். Just like Phinehas the priest warred against the plague and he stopped it, in the same manner our Lord Jesus Christ makes a war for us and stops the plague of death, and he can take us to the eternal Canaan. பினகாசை போல குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை அவர் கொடுக்கவில்லை. And he did not give a death sentence for the guilty like Phinehas. அதற்கு பதிலாக அந்த மரணத்தை இவர் ஏற்றுக்கொண்டார். And instead of that he took the death sentence upon himself. அதன் மூலமாக நித்திய ஜீவனை நமக்கு கொடுத்தார். And through that he gave eternal life unto us. அருமையான அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின 2வது நிருபம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல என்ன சொல்ல வருகிறார் என்பதை வாசியுங்கள். Let us read what Apostle Paul tells 2 Timothy chapter 1 and verse 10. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. இவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். But is now made manifest by the appearing of our Savior Jesus Christ, who hath abolished death and hath brought life and immortality to light through the gospel. யோசுவா என்ன செய்தார்? யெஷுவா என்ன செய்தார்? What did Joshua do and what did Yeshua do? யெஷுவா செய்ததை இங்கே நாம் தெளிவாக வாசிக்கிறோம். Here we clearly read what Yeshua did. மரணத்தை பரிகாரம் செய்தார். He abolished death,
ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே நற்செய்தியினாலே வெளியரங்கமாக்கினார். And he hath brought life and immortality to life through the gospel, the good news. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செயல் நடந்த இடம் சிலுவை. Dearly beloved children of God, this happened on the cross. சிலுவை சுவிசேஷத்தின் சின்னம். And cross is a symbol of good news. எத்தனை பேர் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறீர்கள்? How many of you give thanks to God for this? உங்களுடைய மரணமும் என்னுடைய மரணமும் சிலுவையிலே பரிகாரம் செய்யப்பட்டது. Your death and my death was abolished on the cross. எத்தனை பேர் இதை நற்செய்தி என்று ஒத்துக்கொள்ளுகிறீர்கள்? How many of you accept this as the good news? எத்தனை பேர் இதை சுவிசேஷம் என்று ஒத்துக்கொள்ளுகிறீர்கள்? How many of you accept this as the gospel? இப்பொழுது இன்றைக்கு சிலுவை என்ன சின்னமாக உங்கள் முன்பாக காட்சி கொடுக்கிறது? Today, as what symbol does cross appear unto you? நம்முடைய மரணம் பரிகாரம் செய்யப்பட்ட இடமாய் இருக்கிறபடியினால் அது நற்செய்தியின் சின்னம், சுவிசேஷத்தின் சின்னம். And today, because our death was abolished on the cross is a symbol of the gospel or the good news. அப்படிப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் மரித்தார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். And such our Lord Jesus Christ died in such a manner, and we give him thanks. அதாவது இஸ்ரவேலினுடைய சரித்திரத்திலே தலைவர்கள் சுழற்சி முறையிலே மாறிக்கொண்டே இருந்தார்கள். And in the history of Israel we can see the leaders were changed continuously. ஆனால் என்றைக்கு இயேசு கிறிஸ்து வந்தாரோ அன்றிலிருந்து ஒரே தலைவர் தான், அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர்தான் நம்மை பரமகானானுக்குள் கொண்டு சேர்க்க போதுமானவர். From the day our Lord Jesus Christ came into this world, he became the only leader, and he is the one who is ready to take us to the heavenly Canaan. மோசேயினுடைய தலைமைத்துவம் யோசுவாவிற்கு மாறுகிறது. And the leadership of Moses changes unto Joshua. அந்த யோசுவா யுத்த வீரனாய் யுத்தம் செய்து தேசத்தை ஜனங்களுக்கு மிக அழகாக பங்கிட்டு கொடுத்து விட்டார். And that Joshua wages battles, and he beautifully gives the inheritance and divides it into the people. 100% தேசம் சுதந்திரமாக்கப்பட்டது. And 100% the nation was delivered. இஸ்ரவேலினுடைய 12 கோத்திரங்களுக்கும் கானான் தேசத்திலே சுதந்திரம் கிடைத்தது. And all the 12 tribes of Israel received their inheritance in the land of Canaan. இதை செய்து நிறைவேற்றினவர் யோசுவா. And it is Joshua who did this. உங்களுக்கும் எனக்கும் கிடைத்திருக்கிற உறுதிப்பாடு என்ன? And what is the assurance that you and I have received? இயேசு கிறிஸ்து நிச்சயமாக உங்களுக்காகவும் எனக்காகவும் யுத்தம் செய்வார். And Jesus Christ would surely fight for you and for me. அந்த யுத்தத்திலே தோல்வியே இல்லை. இயேசுதான் கண்டிப்பாக ஜெயிக்கிறார். And there is no defeat in that battle, because Jesus assuredly would win the victory. இயேசு வெற்றி பெற்றதன் மூலமாக 100% கானான் பரம கானானினுடைய சுதந்திரமாகிறது. And because of the victory of Jesus Christ, the heavenly Canaan becomes 100% my inheritance. என்னுடைய கேள்வி, My question, இயேசு ஜெயிக்க போகிறாரா? இயேசு ஜெயித்து விட்டாரா? is Jesus going to win, or has he already won the battle? இயேசு ஜெயித்து விட்டார். Jesus has already won the battle. நற்செய்தியின் சின்னம் சிலுவை. Cross is the symbol of gospel. சிலுவையின் மூலமாக உங்களுக்கு கிடைத்த சுவிசேஷம் என்ன? And what is the gospel that you received through the cross? மரணம் பரிகாரம் செய்யப்பட்டது. Death was abolished. இனி நான் மரிப்பதில்லை. Hereafter I am not going to die. என்னுடைய வாழ்க்கையிலே நித்திய ஜீவனை ஆண்டவர் எனக்கு கொடுத்து விட்டார். And God has given eternal life in my life. நித்திய ஜீவனை உங்களுக்காகவும் எனக்காகவும் சுதந்திரமாக சிலுவையிலே பெற்று தந்த இயேசு கிறிஸ்துவிற்காக நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். And we are obliged to give thanks unto Jesus, who has given this heavenly Canaan as an eternal inheritance for you and for me on the cross. ஒரு நிமிடம் கண்களை மூடுவீர்களா? Let us close our eyes for 1 minute. என்னோடு கூட தேவனுடைய வார்த்தைகளை நீங்களும் சிந்திப்பீர்களா? And join along with me and think about the word of God. சாத்து விழுங்குவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறான். And Satan is ready to swallow us up. ஜாதிகளோடு கலவாத ஜனம்,
and the people that does not mingle with nations, தனியே வாசம் பண்ணக்கூடிய ஜனம். and the people who would dwell all alone. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை சோரம் போய் விடாதீர்கள். Dearly beloved children of God, do not go astray, உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதீர்கள். and do not put the fashions of the world. தேவ ஜனங்கள் இன்றைக்கு சோரம் போய் கொண்டிருக்கிறார்கள். And today the people of God are going astray. பாகால் பேயோரை பற்றிக் கொள்ளுவதற்கு அவர்களுக்கு தயக்கம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். And they do not hesitate to follow Baal Peor. ஏன் உங்களால் முடியாது என்று சொல்ல முடியாது? Why you don't have the guts to say no? நாம் இன்றைக்கு சொல்ல தவறுகிறோம். And today we fail to do it. இல்லை, நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டியவன். No, I am a person who has to live a holy life. நான் வேறு பிரிந்து வாழ வேண்டியவன். I have to live a set apart life. கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை செய்ய முடியாது. I cannot do anything against the word of God. இதை சொல்ல தவறுகிறீர்களா? And today do you fail to do this? விளைவுகளை அனுபவிக்க நேரிடும். And you have to see and live after the effects of it. கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுகிற பினகாசுகளை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். The Lord expects to see Phinehas who was zealous for him. அவர்களோடு சமாதான உடன்படிக்கை ஏற்படுத்துவதற்கு ஆண்டவர் ஆயத்தமாய் இருக்கிறார். And the Lord is ready to make a covenant of peace with them. கர்த்தர் யோசுவாக்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார். And the Lord is looking after Joshua's. தகுதி இல்லை மனிதருடைய பார்வையிலே. And in the eyes of men they are unworthy. மனிதர்களால் தேர்வு செய்யப்பட வாய்ப்பே இல்லாத ஒரு நபரை கர்த்தர் தேர்வு செய்தார். And God chooses a person who doesn't have a chance to be chosen by people. நீங்களும் நானும் தகுதி இல்லாதவர்கள் மனிதருடைய பார்வையிலே. And in the eyes of the people, you and I are unworthy. ஆனால் கர்த்தருடைய பார்வையிலே நீங்களும் நானும் தகுதியானவர்கள். But in the eyes of the Lord, you and I are worthy. எழும்புங்கள் யோசுவாக்களே. O Joshua's, arise. யுத்த களத்திலே நில்லுங்கள். Stand in the battle zone. ஜனங்களை வழிநடத்துங்கள். Lead the people. எரிகோ கோட்டைக்கு முன்பாக நின்று அதை சுற்றி சுற்றி வாருங்கள். And stand before the walls of Jericho and come round about it. ஆர்ப்பரியுங்கள். Then give a joyous shout of celebration. தேசத்தை சுதந்தரியுங்கள். Inherit the land of Canaan. பரமகானானை உங்களுக்கும் எனக்கும் சுதந்தரித்து கொடுப்பதற்காக யுத்த களத்திலே சிலுவையிலே அந்த சாத்தானை ஆண்டவர் பரிகாரம் செய்து விட்டார். And the Lord Jesus abolished Satan on the cross so that you and I can inherit the heavenly Canaan. தேசம் கிடைக்க போவது 100% உண்மையாகி விட்டது. And it is assured 100% that we will inherit the nation. சாத்தான் அடியோடு மண்ணுக்குள் புதைந்து விட்டான். And Satan has been put under the sand totally. அவனால் இனி எழும்பவே முடியாது. He can never rise up again. அவர் உன் தலையை நசுக்குவார். And he will bruise thy head. சிலுவையிலே முடித்து விட்டார் இயேசு. And Jesus finished this on the cross. சுதந்தரியுங்கள் உங்களுடைய பங்கை. And inherit your lot. எந்த கோத்திரமும் புறக்கணிக்கப்படவில்லை. And none of the tribe were kept aside. சிமியோன் கோத்திரம், லேவி கோத்திரம், தான், நப்தலி, இப்படி எல்லா கோத்திரங்களையும் ஆண்டவர் சுதந்திரம் கொடுத்தார் கானான் தேசத்திற்கு. And in the land of Canaan, God gave inheritance to all the 12 tribes. கர்த்தருடைய பிள்ளைகளாய் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கான சுதந்திரத்தை புறக்கணிக்க ஆண்டவர் ஒரு நாளும் செய்வது கிடையாது. உங்களுக்கான சுதந்திரத்தை கொடுப்பதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். If you are a child of God, God will never cast away your inheritance. He will surely give your inheritance unto you. பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நல்ல நேரத்திற்காக நாம் நன்றிகளை சொல்லுகிறோம். And our Holy Father, we thank you for this blessed time. எங்களுக்கு இந்த நீர் கொடுத்த சுதந்திரத்திற்காக ஸ்தோத்திரங்களை சொல்லுகிறோம். Lord, we thank you for the inheritance that you have given unto us. வசனம் கேட்ட அத்தனை தேவனுடைய பிள்ளைகள் மேலும் தேவனுடைய ஆசீர்வாதம் தலைமுறை தலைமுறையாய் அளவில்லாமல் பெருகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். Lord, we pray that the blessing of the Lord would abound without any measure upon the children who heard these words and also upon the descendants. தேவ சமாதானம் பெருகட்டும். May the peace of God abound. துதியும் கனமும் உமக்கே ஏறெடுக்கிறோம். We offer you all the glory, honor and praise. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. We ask this in the powerful name of our Lord and Savior Jesus Christ. ஆமென். Amen. கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. May God bless each and every one of you bountifully. ஷலோம். Shalom.